லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 10 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஜெர்சி கிராஸ் மாடுகளும் இருக்கு, ஹெச்எஃப் கிராஸ் மாடுகளும் இருக்கு. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வரைக்கும் டைம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாதுங்க. மாட்டுக்கிட்ட தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. மாட்டோட மேய்ச்சல் முறையை பாருங்கள். அப்படி மாடு வந்து நல்லா மேயக்கூடிய ஒரு மாடாக இருக்குது. மடி உலமும் மாட்டுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க. மடி உலமும் இருக்குது, காம்பு உலமும் இருக்குது. சொல்லி தவறலாம் எதுவும் கிடையாது. ஒரு ஜெர்சி கிராஸில் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி மாட்டை வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை 67,000 சொல்றாங்க. அதுவுமே ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசுங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ 2வதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு. ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் இருந்து சொல்லியிருக்காங்க. பல் வந்து சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. மாடு வந்து சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. 20 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. கறக்க பிடிக்கிறதுக்கும் வந்து நல்லா இருக்கும். நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வந்து டைம் இருக்குது. 15 நாட்குள்ளே நல்லா மடி எடுத்து மாடு வந்து கன்று போடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்றாங்க. ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிரீடு மாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹெச்எஃப் கிராஸ் பிரீட்ல மாடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். விலை வந்து 67,000 வந்து சொல்றாங்க. ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மினிமம் டீட்டெயில்ஸ் தான். விற்பனையாளர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லுவாங்க. வாங்க 3வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு தாங்க. பல் சேர்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டுக்கு சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கன்று வந்து பார்த்தோம்னா இன்னும் 1 வார காலத்திலே வந்து கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. தண்ணி தீவனத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும். நல்ல தோல் மெலிசில் நல்ல மடி வளத்தில் முன்னையும் பின்னையும் மடியில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 to 17 லிட்டர் கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 64,000 வந்து சொல்றாங்க. சொல்லியிருக்கக்கூடிய விலையும் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாடு தேவைப்படக்கூடிய பட்சத்தில் இந்த வீடியோவில் எந்த மாடு தேவைப்பட்டாலும் இந்த டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. விற்பனையாளர் டீட்டெயில்ஸை வந்து சொல்லுவாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸையும் அவங்க கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து எடுத்துக்கங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடு. போடி முட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடுன்னு சொல்லலாம். நல்ல உடசலான மாடுங்க. மாடு வந்து கன்று போட்டுருச்சு. காலை கன்று வந்து போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் சொல்லி கொடுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாடு வேணும்னா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. நேரில் போய் கூட பாருங்கள். நேரில் போய் பார்த்து கூட மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஹை பட்ஜெட்டான மாடுகளாக தான் இருக்குது. இந்த மாட்டோட விற்பனை விலையும் வந்து பார்த்தோம்னா 67,000 வந்து சொல்கிறாங்க. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கறவையை கறந்து பார்த்து மாடு எடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புதுவாய் மாடுன்னு சொல்லி சொல்றாங்க. கன்று காலை கன்று போட்டிருக்கு. கறவை தண்ணி 20 லிட்டர் வரைக்கும் வரும். விலை வந்து பார்த்தோம்னா 67,000 வந்து சொல்றாங்க. ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க. விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்றாங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நீங்களும் மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் விற்பனையாளர் கான்டாக்ட் பண்ணி பேசியோ இல்லை நேரில் போய் பார்த்தோ மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு செம்புத்து காரி நேரத்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு இப்போ தான் வந்து கடைப்பல் வந்து முளைக்குது. 2ஆம் ஈத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மாட்டுக்கிட்ட சுழித்தவறு கிடையாதுங்க. செம்புத்து காரி நேரம்னாலே வந்து கறவை திறன் நல்லாவே எடுத்து கொடுக்கும் மாடுகள். அதே நேரத்தில் இந்த மாடு கிளைமேட் கண்டிஷனுக்கும் வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. மாட்டோட விற்பனை விலை 67,000 வந்து சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. அதுலேயும் அனுசரித்து கொடுக்கலாம் தான் சொல்றாங்க. கறவை திறன் ஒரு 17 to 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுக்குன்றாங்க. 2ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். சுழித்தப்பெல்லாம் எதுவும் கிடையாது. மாட்டுக்கு வந்து அட்வான்ஸ் போட்டாங்கன்னா 5,000 10,000 போட்டாங்கன்னா மாட்டை வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. 67,000 அனுசரித்து தரலாம்னு சொல்றாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு 3ஆம் ஈத்து மாடுங்க. ஜெர்சியில் ஒரு மொட்டை மாடாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடு, நீட்டு போக்கான மாடு அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் இருந்து சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்துக்கெலாம் 17 லிட்டர் கறவை வந்து கறந்து கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்கிறாங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 67,000 வந்து சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க, அனுசரித்து தரலாம் தான் சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடுங்க. ஒரு ஹெச்எஃப் கிராஸும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து 9 மாத சினையாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல வெயிட்டில் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. 3ஆம் ஈத்து மாடு பல் சேர்ந்து புதுவாய் மாடு. விலை 69,000 வந்து சொல்கிறாங்க. 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை திறன்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துரும். நல்ல பெரும் மாடாக தான் வந்து இருக்குது. இந்த பண்ணையாளர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இங்கே போட்டிருக்கக்கூடிய 10 மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு வந்து செட் ஆகும்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். விலை 69,000 தாங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து மாடுங்க. கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழி தவறலாம் கிடையாதுங்க. ஒரு ஜெர்சி ப்ரீடில் நல்ல கலரில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெருவட்டான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல மடிவளமும் இருக்குது, காம்பு வளமும் இருக்குது. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 17-18 லிட்டர் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. விற்பனை விலை வந்து 69,000 வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, விலை அனுசரித்து தரலாம். மாட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் தான் சொல்கிறாங்க. மாடு வந்து 5,000 10,000 அட்வான்ஸ் போட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். நல்ல பெருவட்டான மாடுகள் தான் எல்லாமே. எல்லாத்துக்குமே வந்து கேரண்டி கொடுக்கலாம் தான் சொல்கிறாங்க. மாடு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் விற்பனையாளர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு கூட இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி அவைலபிள். பிடிச்ச மாட்டை வந்து வாங்கிக்கலாம். வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவையும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செம்புத்துக்காரி மாடும் வந்து 3ஆம் ஈத்து மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் சேர்ந்து புதுவாய் மாடுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஒரு 17-18 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் வந்து கொடுக்கும். விலை வந்து 65,000 சொல்கிறாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 65,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை வந்து டெலிவரியும் பண்ணி கொடுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து திரும்பவும் சொல்கிறேன். ரொம்பவும் மினிமம் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, மாடு வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் விற்பனையாளர் கான்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து கேரண்டியும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கறவை திறனுக்கு கேரண்டியும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.